ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் இருக்கிற இந்த ரிட்டர்ன்ஸ் சாப்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் இருக்கும் இல்லையா, இன்கம் டேக்ஸில் இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஐசிஐ புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து படிக்கணுன்னே தோணாது. நான் இப்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுக்கப்புறம் பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன எப்போதுமே என்ன தெரிஞ்சுப்போம், இந்த சாப்டர்னா என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா யார் யார் அதை கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். ஸோ கம்பல்சரி ஃபைலிங்கில் யார் வராங்க, அண்ட் தென் ஒருத்தவங்க சொன்னால் அது எக்ஸாம்டாக, ஈவன் தான் அவங்க கம்பல்சரியில் வந்தாலும் அதை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்கன்னா அது எக்ஸாம்டடாக, அவங்க வந்து ஃபைல் பண்ண வேணாமா, அது யாருன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது பார்த்ததுக்கப்புறமா கம்பல்சரி ஃபைலிங் யார் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த கம்பல்சரி ஃபைலிங் பண்ணுறாங்களா, அது யார் யாருன்னு பார்த்தோன்னா, எத்தனை பேர்னு பார்த்தோன்னா 5 கேட்டகரி. எத்தனை பேர்? 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் அதில் கவர் ஆவாங்க. சரியா? ஓகே. ஸோ 5 கேட்டகரி ஆஃப் பீப்புள் கவர் ஆனதை பார்த்ததுக்கப்புறமா எக்ஸம்டடை நம்ம பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் தட் கம்பல்சரி ஃபைலிங் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாம்ட் யார் சொன்னால் எக்ஸாம்ட்டு அப்படிங்கிறது வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு கேசஸில் நம்ம ஒரு ரிட்டர்ன் வந்து நம்ம படிப்போம். ஸோ ஒரு கேசஸை பொறுத்து நம்மளாவே வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனும் எத்தனை 5 இருக்குது. அந்த கிளாஸிஃபிகேஷனும் 5 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அந்த 5 டைப்ஸ் அந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன் பார்த்ததுக்கப்புறமா, சரி இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு தான் ரிட்டர்ன் லிவ்னர் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி ஃபைல் பண்ணாமல் எவனாவது தில்லாக சுற்றிட்டு இருக்கானா அவனுக்கு என்ன? ஸோ டிஃபால்ட் ஆகிட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஃபீஸும் உண்டு. சரியா? ஓகே. ஸோ டிஃபால்ட்டெல்லாம் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் இவ்வளோதான் ரிட்டர்ன்ஸ் சாப்டர்னா இல்லை. ஸோ இன்னும் அதர் ப்ரொவிஷன்ஸ் ஒரு 6 ப்ரொவிஷன்ஸ், அதாவது அதர்னு சொல்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த 6 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸும் நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஓகேவா? எவ்வளோ இருக்குது? 6 இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் ஓவர்வியூ ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து எடுத்தோடனே நம்ம என்னென்ன படிச்சிருப்போம், நீங்களே சொல்லுங்கள். இன்கம் டேக்ஸ்னு ஓப்பன் பண்ணோன்னே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு டேஸ்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் படி நம்ம இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஒன்ஸ் 5 ஹெட்ஸ் வந்து நம்ம இதுபடி தான் வந்து இன்கம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டிடக்ஷனை லெஸ் பண்ணுவோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரேட்ஸ்லாம் அப்ளை பண்ணி டிடிஎஸ்ஸு டிசிஎஸ்ஸு அட்வான்ஸ் டேக்ஸு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், டோட்டலாக இவர் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்ல, இந்த ஃபார்மேட் யார் கொடுத்தா, இந்த ஃபார்மேட் யார் கொடுத்தாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஓகேவா? இது ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்ம்னு சொல்லாமல் இதை வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்னே சொல்லலாம். அப்போ தான் இது கரெக்டாக சூட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட் படி தான் என்ன பண்ணுறோம், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபில் பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த சிபிடிடி, அதாவது இன்கம் டேக்ஸ், நான் இவ்வளோ தான் இன்கம் வாங்கியிருக்கேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் இது தான் அப்படின்னு கொடுக்குற அந்த சிங்கிள் ஸ்வாட் ஸ்டேட்மெண்ட் தான் என்னது, இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இப்போ புரியுதா? ஸோ வாட் இஸ் மீன் பை ரிட்டர்ன் அப்படின்னு. ஓகே. ஸோ வாட் இஸ் மீன் பை ரிட்டர்ன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ இது யார் யாரெல்லாம் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும், யார் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி ஆர் ஃபிர்ம்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா, இந்த கம்பெனி ஆர் ஃபிர்ம்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, இவங்க எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ, அவங்களோட இன்கம் பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும், இன்கம் முட்டையில் இருந்துச்சுன்னா கூட அவங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஈவன் அவங்க ஆக்டிவாக இல்லாமல் ஒரு டார்மெண்ட் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ அன்கண்டிஷ்னலாக நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும், நீ ஒரு கம்பெனியாக இருந்த, நீ ஒரு ஃபிர்மாக இருந்த அப்படின்னா நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.
இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி ஃபைலிங்கில் வர கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், ஏஓபி, பிஓஐ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இவங்கெல்லாம் பர்சன்ஸ் தான். ஸோ அப்போது இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி ஃபைல் பண்ணுறாங்க. பட் எப்போ அப்படின்னா இவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம். என்னது கிராஸ் டோட்டல் இன்கம்? வாட் இஸ் கிராஸ் டோட்டல் இன்கம்? ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்னா டோட்டல் இன்கம் பிஃபோர் டிடக்ஷன். ஸோ சாப்டர் 68 டிடக்ஷனுக்கு முன்னாடி கிடச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம். கரெக்டாக? இதை என்ன பண்ணணும், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இதை விட இது எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னது எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் நார்மலாக என்ன இருக்கும், டிஃபால்ட் டேக்ஸ் ரிஜிம் படி எல்லாருக்குமே இப்போ வந்து 4 lakh. கரெக்டாக? ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி பார்த்தோன்னா ஸோ பிலோ 60 இயர்ஸ் சின்ன பசங்களாக இருக்காங்க, ஹெச்யூஎஃபாக இருக்காங்க. ஸோ சின்ன பசங்க கிடையாது, 60 வயசு உட்பட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் என்னது அவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 2,50,000. கரெக்டா? ஓகே. இதே வந்து 60 to 40 சாரி 60 to 80யில் இருக்காங்க, அதாவது பிஃபோர் 80 கிடையாது. ஓகே. ஸோ 60 to 79 வரைக்கும் இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் கரெக்டாக, ஏன்னா குழம்பி போயிடுவீங்க. ஸோ 60 to 79 ஏஜ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்னது அவங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 3 lakh. ஸோ இல்லை 80 ஆர் மோர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு 5 lakh. இது என்னது ஓல்ட் டேக்ஸ் ரிஜிம் படி. ஓகேவா? ஸோ இப்போது இதை எக்ஸீட் பண்ணிருச்சு என்னது கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னா தான் அவங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? இது புரியுதா? இந்த செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் புரியுதா? ஓகே. இப்போ தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஸோ தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ட் கேட்டகரியில் யார் வரா அப்படின்னா ரெசிடெண்ட்டு ஃபாரின் அசட்டை ஹோல்டு பண்ணா. என்னது ஃபாரின் அசட்டை ஹோல்டு பண்ணா. இதில் என்ன ரூல் இருக்குது, இது என்ன இது பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ரூல்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் ரெசிடெண்ட்டாக இருந்து ஒரு ஃபாரின் அசட்டை ஹோல்ட் பண்ணுறானாலோ, ஓகேவா, இல்லை ஒரு ஃபாரின் அக்கௌண்ட்டில் அவன் சைன் பண்ணுறானாலோ, இல்லை அந்த ஃபாரின் அசட்டில் அவன் ஒரு பெனிஃபிஷியரி ஓனராக இருக்கான், என்னது பெனிஃபிஷியரி ஓனராக இருக்கான் அப்படின்னாலோ அவன் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் கம்பல்சரிலி. ஓகே. சப்போஸ் நம்ம கொஷினை வந்து ஒன்று கொடுத்து குழப்புவாங்க. பெனிஃபிஷியரியாக இருக்கான், என்னது பெனிஃபிஷியரி ஓனர் வேறு, பெனிஃபிஷியரியாக இருக்கான், பட் அந்த ஃபாரின் அசட் ஆல்ரெடி டாக்ஸ்டு இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் யார், பெனிஃபிஷியல் ஓனர். இப்போ அந்த ஃபாரின் அசட்டுக்கு ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷியல் ஓனர் இருக்கான், அவனுக்கு ஆல்ரெடி அது டேக்ஸ் பண்ணப்பட்டுருச்சு. இவர் ஜஸ்ட் பெனிஃபிஷியரியாக தான் இருக்கார் அப்படின்னா அப்போ மட்டும் அது என்னது எக்ஸப்ஷன். அப்போ நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண நோ நீடு, தேவையில்லை. எப்போ ஃபைல் பண்ணணும், அவர் ஒரு பெனிஃபிஷியரி ஓனராக இருக்காரு, அந்த அசட்டுக்கு டேக்ஸ் பண்ணல, அப்போனா அவர் ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் ஃபாரின் அக்கௌண்ட்டில் அவர் சைன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஃபாரின் அசட்டை ஹோல்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும். சரியா? புரியுதா? அந்த 3 கேட்டகரிஸ் ஃபாரின் அசட்டில் இது ரெசிடென்ட் ஹோல்டிங் ஃபாரின் அசட், இந்த கேட்டகரி புரியுதா? ஓகே. ஸோ இப்போ ஃபோர்த் கேட்டகரி இந்த பக்கம் வச்சுக்கலாமா, அந்த பக்கம் இடம் பத்தலை. ஓகே. ஸோ இங்கே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்ல, அதனால் பண்ணுறேன். ஸோ கம்பல்சரியில் ஃபோர்த் கேட்டகரி யார் வரான்னு பார்க்கலாம். நான் ஒரு கம்பெனியும் கிடையாது, நான் ஒரு ஃபிம்மும் கிடையாது, நான் டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற கேட்டகரியில் இருந்தாலும் கூட உன்னோட டெபாசிட், என்னது உன்னோட டெபாசிட்டோ, இல்லை நீ ஒரு ஃபாரின் ட்ராவல் போகிற, என்னது ஃபாரின் ட்ராவல் போகிற அப்படின்னாலோ, இல்லை நான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், செலவு பண்ணியிருக்கேன், எதில், எலக்ட்ரிசிட்டியில், ஸோ இந்த 3 திங்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது, அதை மீறினா அவன் ஃபைல் பண்ணணும், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் கம்பல்சரி. என்ன வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட்டுக்கு 2 crore, ஃபாரின் ட்ராவலுக்கு 2 lakh, எலக்ட்ரிசிட்டிக்கு 1 lakh. புரியுதா? ஸோ இங்கே 2 காமன், இங்கே லேக் காமன். இப்போ புரியுதா? ஓகேவா? ஸோ நீ ஒரு ஃபும்மே இல்லை, நீ ஒரு கம்பெனியே இல்லை, எனக்குலாம் ஃபைல் பண்ணணும் அவசியமே இல்லைனாலும் கூட உன்னோட டெபாசிட் 2 crore மேலே இருக்கா, ஃபைல் பண்ணு. உன்னோட ஃபாரின் ட்ராவல் 2 lakh மேலே இருக்கா, ஃபைல் பண்ணு. உன்னோட எக்ஸ்பென்ஸ் எலக்ட்ரிசிட்டியில் 1 lakh மேலே இருக்கா, செலவு பண்ணியிருக்கியா, ஃபைல் பண்ணு. இதுதான் கம்பல்சரியில் ஃபோர்த் கேட்டகரி. ஓகேவா? ஸோ கம்பல்சரியில் ஃபிஃப்த் கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சன், நீ வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சன், ஓகேவா, இல்லை டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் வருது, நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதில் வந்து டெபாசிட் வச்சுருக்கேன், சேவிங்ஸ் டெபாசிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க 4 பேருக்கும் ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இருக்குது.
ஸோ பிஸ்னஸுக்கு என்ன அப்படின்னா 60 லேக் மேலே இவங்க டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணணும். ப்ரொஃபஷனலோடைய கிராஸ் ரெசிப்ட் 10 லேக்குக்கு மேலே இருக்குது. என்னது ஒழுங்காலையும் 10 லேக் மேலே இருக்குது. 60 லேக் 10 லேக் மேலே இருக்குன்னா நீயும் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு. டிடிஎஸ் டிசிஎஸ் இதெல்லாம் சேர்த்து இதுக்கான கிரெடிட்டு 25,000 ஆர் மோர். புரியுதா? 25,000 இருந்தாலும் நீ வந்து ஃபைல் பண்ணணும். இதுக்கு மேலே இருந்தாலும் நீ ஃபைல் பண்ணணும். தென் இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட்டே இதே வந்து இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் இருக்குது இது நார்மல் பர்சனுக்கு. இதே வந்து அவர் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கார், 60 வயசுக்கு மேலே இருக்கிற 60+ அப்படின்னா அவருக்கு 50,000 ஆர் மோர். புரியுதா? என்னது இது டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட். ஸோ இப்போ சேவிங்ஸ் பேங்க்கு அதாவது டெபாசிட் வச்சுருக்காங்க அக்ரிகேட்டாக பார்க்குறப்போ அவங்களுக்கு 50 லேக் ஆர் மோர் இருந்துச்சுன்னா அவங்களும் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். புரியுதா? ஸோ இப்போ இந்த கம்பல்சரி கேட்டகரி புரியுதா என்னென்னு? ஸோ இப்போ நான் எரேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்போ கம்பல்சரி கேட்டகரியில் என்னென்ன பார்த்தோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி கம்பெனி ஆர் ஃபிர்ம்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன கண்டிஷனாக இருந்தாலும் அவங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இண்டிவிஜுவல் ஆஃப் ஹெச்யூஎஃப் ஏஓபி பிஓஐக்கு இவங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் அதாவது பிஃபோர் டிடக்ஷன் இந்த மாதிரி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை எக்ஸீட் பண்ணிச்சுன்னா அவங்க ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் அவங்க அதாவது ரெசிடெண்ட்டாக இருக்காங்க, ஃபாரின் அசெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் அக்கௌண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, ஸோ ஃபாரின் அசெட்டுக்கு பெனிஃபிஷியல் ஓனராக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ணணும். எக்ஸப்ட் யார்? அவங்க டேக்ஸு ஆல்ரெடி வந்து ஒரு ஃபாரின் அந்த பெனிஃபிஷியரி ஓனருக்கு டேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஃபாரின் அசெட்டு, அதுக்கு தான் பெனிஃபிஷியராக இருக்காங்கன்னா அப்போ மட்டும் கிடையாது. சரியா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது கம்பல்சரி ஃபைலிங்கில் அவங்களோட டெபாசிட்டோ ஃபாரின் ட்ராவலோ எக்ஸ்பென்சஸ் இன் எலக்ட்ரிசிட்டியோ த்ரெஷோல்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணால் அப்போ. அண்ட் தென் ஃபைனல் என்னது சிபிடிடி நோட்டிஃபை பண்ணுற ஒரு ஸ்பெஷல் என்னது பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ டிடிஎஸ் ப்ளஸ் சிசிஎஸ் கிரெடிட்டோ சேவிங்ஸ் டெபாசிட்டோ இந்த அவங்க சொல்கிற த்ரெஷோல்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களும் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும். இதில் யார் வந்து சொன்னான்னு நான் சொன்னேனே, யாரோ ஒருத்தவங்க சொன்னால் எக்ஸம்ப்டட்னு, அது யாரும் ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவங்க சொல்கிறாங்க ஈவன் த்ரெஷோல்ட் லிமிட்டை எக்ஸீட் பண்ணிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க நீ பண்ணாத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், வேணாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஓகே, யாருக்கு இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணாம், இதான் இந்த எக்ஸம்ப்டட். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அவன் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமாக இருக்கான், ஸோ அவன் வந்து ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயர் தான், அவனுக்கு திடீர்னு இப்படி லாபம் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அந்த கண்டிஷன்ஸை அந்த கம்பெனி சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த எக்ஸம்ஷனை கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவன் வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடலாம். ஸோ இதான் அது கம்பல்சரி ஃபைலிங் அண்ட் ப்ளஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறாங்க, யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த புரியுதா? இந்த கேட்டகரி புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஜாலியாக இருக்க போகிற ஒரு கேட்டகரி என்னது பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். என்னது கிளாஸிஃபிகேஷன்? சரியா பார்க்கலாமா? ஓகே. ஸோ இப்போ கம்பல்சரியில் 5 கேட்டகரி என்ன ஆயிடுச்சு? ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளாஸிஃபிகேஷன்லேயும் நான் என்ன சொன்னேன்? 5 கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ அந்த 5 கேட்டகரிஸை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி பெருசா. ஸோ என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரிட்டன் ஆஃப் லாஸ். ரிட்டன் ஆஃப் லாஸ். இந்த ரிட்டன் ஆஃப் லாஸுக்கும் செட் ஆஃப் சாப்டருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்னதுன்னா நம்ம செட் ஆஃப் சாப்டரில் வந்து கேரி ஃபார்வர்ட்னு ஒன்று பார்த்துருப்போம். அது என்னது? இந்த மாதிரி நம்மளால் அவங்க அந்த இயரில் இருக்க ஸோ அந்த கரண்ட் இயர்க்குள்ளே நம்ம அந்த லாஸ் செட் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் இதுக்கப்புறமும் அதுக்கான இயர்ஸ் வந்து இருக்குது லேப்ஸ் ஆகாமல் அப்படின்னா நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இந்த 2 கண்டிஷன் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் வந்து இயர்ஸ் இருக்குது ஓடிட்டு இருக்குன்னு நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதான் இல்லை. என்னதுன்னா இது இந்த செட் ஆஃப் சாப்டருக்கே ஆப்பு வைக்கிற மாதிரியான ஒரு ரூல். நம்மளுக்கு தப்பாக போகிற அதாவது தப்பாக ஆகும் இந்த ரூல் படிக்கலைன்னா, கரெக்டாக? என்னது அப்படின்னா இந்த மாதிரி ரிட்டன் ஆஃப் லாஸ் அதாவது இந்த செக்ஷன் ஆக்சுவலாக என்னதுன்னா 139. ஓகேவா? இந்த 139 ஆஃப் 1 என்ன சொல்லுது அப்படின்னா நீ இந்த ரிட்டர்ன் அதாவது நம்ம இந்த ரிட்டர்ன் சார்ட் படிக்கிறோம்ல, ரிட்டர்ன் நீ ஃபைல் பண்ணலை, என்னது நீ ரிட்டர்னு ஃபைலே பண்ணலடா அப்படின்னா நீ எந்த லாஸும் கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நம்மளுக்கு மொத்தமாக செட் ஆஃப் சாப்டர் கொடுத்துரு செட் ஆஃப் கொஷின் வந்து கொடுக்குறாங்க. செட் ஆஃப் கொஷின் கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு லாஸ் இருக்குது, எக்ஸ்பயர் ஆகல, ஸோ கேரி ஃபார்வர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஆனால் கொஸ்டினில் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இவன் ரிட்டனே ஃபைல் பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ தான் நம்ம யோசிக்கணும், என்னது இந்த செக்ஷன் 139 ஆஃப் 1 படி நம்ம கேரி ஃபார்வர்டே பண்ண முடியாது, அந்த பாயிண்ட் நம்ம எழுதணும் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு. ஓகேவா? ஸோ இதே வந்து இன்னொரு ட்விஸ்ட்டு, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பான்,
போன வருஷமே ஃபைல் பண்ணலன்னு சொல்லியிருப்பான். அப்போ நம்ம இதில் செட் ஆஃப் பண்ண முடியுமா இந்த வருஷம்? பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம இதில் யோசிக்கணும். சரி, அவன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டினே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதை நம்ம ஜாக்கிரதையாக நோட் பண்ணணும். என்னது எல்லா லாஸுமே அப்படிதானா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா நார்மலாக பார்த்தோன்னா நம்ம பார்க்குற எல்லா லாஸுமே இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா இந்த மாதிரி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. ஆனால் அதுலேயும் ஒரு 2 ஜாலியான ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் அந்த 2 பேர் அந்த எக்ஸெப்ஷன் அனுபவிக்கிறா அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கான்ல அவனும், அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன் ஒருத்தன் இருப்பான்ல அவனும். நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாலுமே இந்த 2 லாஸையும் நீ என்ன பண்ணலாம், கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த செக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. என்ன ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் சரி, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு கேபிட்டல் கெயின் பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் சரி, ஹார்ஸ் ரேஸ் பிஸ்னஸ் லாஸாக இருந்தாலும் சரி, இந்த எந்த லாஸ்லேயும் சரி, ஹார்ஸ் ரேஸ்லேயும் சரி, கேபிட்டல் கெயின்லேயும் சரி, ஸ்பெசிஃபைட்லேயும் ஸ்பெக்குலேஷன்லேயும் சரி, பிஸ்னஸ் லாஸ் நார்மல்லையும் சரி, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா இந்த லாஸை நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. சரியா? ஸோ அப்படி இதுலேயுமே எதுக்கு வந்து நீ ஃபைல் பண்ணலனாலும் நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்னு எந்த 2 விஷயத்துக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க? லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லாஸ் ஃப்ரம் அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன். அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன் தான் இது லாஸ்ட்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இந்த 2 திங்ஸ்க்கும் என்னது, நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனாலும் யூ கேன் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த செக்ஷன். புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னா, இப்போ செகண்டாக என்ன கேட்டகரி இருக்குன்னா பிலேட்டட் ரிட்டர்ன். ஸோ இந்த பிலேட்டட் ரிட்டர்ன்னா என்ன அப்படின்னா, நம்ம பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருப்போம். எதுக்கு சொல்லியிருப்போம்? நம்ம அவங்கள வந்து பர்த்டே டேட் அன்றைக்கி நம்ம விஷ் பண்ணல, தவறிட்டோம் அப்படின்னா நம்ம பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவோம்ல. சேம் லைக் தட். நம்ம ஆக்சுவலாக ரிட்டர்னுக்குன்னு ஒரு டியூ டேட் இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது அந்த பிலேட்டட் ரிட்டர்ன். அதே லாஜிக் தான். ஓகேவா? ஆனால் அதுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 டேட் கொடுத்துருக்காங்க. 1, 2. இதில் விச்சவர் இஸ் இயர்லியரோ அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், இந்த பிலேட்டட் ரிட்டர்னையாவது ஃபைல் பண்ணிடணும். இது வந்து அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி. நீ ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா நீ இந்த பிலேட்டட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுக்குற இந்த செகண்ட் சான்ஸ் தான் என்னது, இந்த பிலேட்டட் ரிட்டர்ன். இது வந்து ஆக்சுவலாக என்ன எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போது என்ன அசஸ்மெண்ட் இயர். ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2026 கரெக்டாக டு 31 மார்ச் 2027 இதான அசஸ்மெண்ட் இயர் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த அசஸ்மெண்ட் இயரோட எண்டுலேருந்து 3 மந்த் ப்ரியர் பார்க்கணும். ஸோ என்ன சொல்லுங்க பார்ப்போம். 31 டிசம்பரா? ஸோ அந்த 31 டிசம்பர் என்ன வரும், இது 27 26ன்னு வரும். ஸோ 31 டிசம்பர் 2026ம் அசஸிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் எப்போ வந்து என் பண்ணுறாரு, அந்த டேட்டும். ஓகேவா? ஸோ இந்த 2 டேட்டில் விச் எவர் இஸ் இயர்லியரோ விச் எவர் இஸ் சீக்கிரமோ அதுதான் பிலேட்டட் ரிட்டர்னோட டியூ டேட். அதுக்குள்ளே நீங்கள் பிலேட்டட் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த பிலேட்டட் ரிட்டர்ன் புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. இந்த தேர்ட் கேட்டகரி என்னென்னா ரிவைஸ்டு ரிட்டர்ன். என்னது ரிவைஸ்டு ரிட்டர்ன்? ரிவைஸ்டு ரிட்டர்ன் என்ன? ஸோ இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2 பார்த்தோம்ல, அதாவது நார்மலாக இருக்கும்ல, நார்மல் ஒரிஜினல் ரிட்டர்னும் ஓஜி ரிட்டர்ன். ஓகே, ஓஜி ரிட்டர்னும் இந்த பிலேட்டட் ரிட்டர்னும் இது ரெண்டும் நம்ம ஃபைல் பண்ணுறப்போ ஏதாவது ஒமிட் பண்ணிட்டோம், ஒமிஷன் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது வந்து ராங் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம அந்த ரெக்டிஃபை பண்ணுறோம்ல, ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா சேம் பிலேட்டட் ரிட்டர்னுக்கு என்ன டேட்டோ அதே தான் ரிவைஸ்டு ரிட்டர்னுக்கும். நீ அதுக்குள்ளே கண்டுபிடிச்சனா ரிவைஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா அவ்வளோதான் கோவிந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நார்மல் ஓஜி ரிட்டனாக இருந்தாலும் சரி, பிலேட்டட் ரிட்டனாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் இந்த ரிட்டர்ன் ஆஃப் லாஸாக இருந்தால் கூட சரி, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ரிவைஸ் பண்ணலாம். இது எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இந்த ஓஜி ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ஓஜி ரிட்டர்ன் நம்ம இந்த வித்தின் திஸ் டேட், அதாவது இந்த டேட் இப்போ என்ன சொல்லி கொடுத்தோம்னா அந்த டேட்குள்ளே வித்தின் அந்த விச்சவர் இயர்லியர் கண்டுபிடிச்சி ஒரு டியூ டேட் கண்டுபிடிச்சி வச்சுருப்போம்ல, அந்த டேட்குள்ளே நம்ம எத்தனை டைம்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர் தேன் ஒன்ஸ் அலோடு.
ஸோ ஓகே. ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணால் அவ்வளோதான், அதெல்லாம் அதுக்கப்புறம் கிடையாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சரியா? ஸோ ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம்னா ஓகே, அதுலேயும் தப்பு இருக்குது. ரிவைஸ் பண்ண ரிட்டர்ன்லேயும் தப்பு இருக்குது அப்படின்னா திரும்பி ரிவைஸ் பண்ணுங்கள். பட் எல்லாமே ரிவைஸ் பண்ணி ஒரு வாட்டியும் நம்ம ரிவைஸ் பண்ணி முடிக்கிறோம்ல, அந்த ரிட்டர்னை தான் நம்ம என்ன பண்ணணும், அதாவது எப்படி சொல்கிறது, அதை தான் நம்ம அடுத்து அப்ளை பண்ணுற அந்த அப்டேட்டட் வெர்ஷனாக நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து இதில் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் கடைசியாக நீங்கள் அந்த இயர்லியர் விச்சவர் இயர்லியருக்கு விச்சவர் இயரில் கண்டுபிடிச்சி ஒரு டேட் வச்சுருப்போம்ல, அந்த டேட்டப்போ ரிவைஸ் பண்ணி என்ன ரிட்டர்ன் வச்சுருக்கீங்களோ அதுதான் அப்ளை ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் திஸ் ரிவைஸ்டு ரிட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்னோட நேம் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன். ஸோ அப்டேட்டட் ரிட்டர்ன்னா என்ன? இது எல்லாத்துக்கும் தாண்டி இன்னொரு சான்ஸான்னு கேட்டால் அதான் இல்லை. அவங்க என்ன தெளிவாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, நீ இந்த ஓஜி ரிட்டர்ன் வச்சுருப்பல்ல, அந்த ஓஜி ரிட்டர்ன் படி இன்னும் நீ கொஞ்சம் டேக்ஸ் அதிகமாக பே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மட்டும்தான், எப்படி அது மட்டும் வரப்போ தான் இந்த அப்டேட்டட் ரிட்டர்னை நீ ஃபைல் பண்ண முடியும். என்னது, ஓஜி ரிட்டர்னில் இந்த மாதிரி உனக்கு இன்னும் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற உன்னுடைய லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டைமில் மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஓகேவா? இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி அப்டேட்டட் ரிட்டர்னில் லாஸ் வருதுன்னு கேட்டால் அப்போ ஃபைல் பண்ணலாமா அப்டேட்டட் ரிட்டர்ன்? கிடையாது. என்னோட லயபிலிட்டி வந்து குறையுது, நான் என்ன சொன்னேன், இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் தான் நான் என்ன பண்ணணும், இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். லயபிலிட்டி குறையுதுன்னா ஃபைல் பண்ணணுமா? அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்போ ஃபைல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது ரீஃபண்ட் கிளைம் பண்ணுறப்ப ஃபைல் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பெண்டிங் இருக்குது ஆர் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ அதுக்கு ஏதாவது அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா? பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து வித்தின் த டேட் ரிவைஸ் ரிட்டர்னில் இந்த மாதிரி ஆச்சு, ஸோ இதுக்கு நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. ஃபைல் பண்ணுமா? பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் அவங்க கலந்து கேட்டாலும் நம்ம தெளிவாக இருக்கணும். என்னது, நம்மளோட ஒரிஜினல் ரிட்டர்னில் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணணுன்ற கண்டிஷன் வரப்போ மட்டும்தான் நம்ம அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ இது எத்தனை டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணணும், ஒன்றுத்துக்கு ஒரு டியூ டேட் பார்த்தோம்னா, ஸோ அதுமாதிரி இது எதுக்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 month. ஸோ within 48 month from the assessment year-ஓட end. ஸோ என்ன இருக்க போகுது, 31st March தான் இருக்க போகுது. ஸோ அசஸ்மெண்ட் இயருடைய 31st Marchலேருந்து 48 month அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த ரிட்டர்ன் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். இதுதான் வந்து ஃபோர்த்து கேஸ், அதாவது ஃபோர்த்து டைப் ஆஃப் ரிட்டர்ன் நான் சொன்னேன்ல, கிளாஸிஃபிகேஷனில் வருது. ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரிட்டர்ன் இருக்குது. என்னது இந்த ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். என்னது, டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். டிஃபெக்டிவ் ரிட்டர்ன். ஸோ என்ன டிஃபெக்டிவ், அந்த டிஃபெக்டிவ்னா என்ன, எதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னா 3 சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, 3 சிச்சுவேஷன்ஸ். ஸோ 1, 2 and 3. ஸோ அந்த 3 சிச்சுவேஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் என்னென்னா, நம்ம அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கமில் அனெக்ஷர்ஸ் அதாவது அட்டாச் பண்ணியிருப்போம்ல, அது ஸ்டேட்மெண்ட்டு, இந்த காலமு, நம்ம ஒரு ஹெட்லையும் வந்து கம்ப்யூட் பண்ணுற அந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் ஆர் கிராஸ் டோட்டல் இன்கம் இல்லை டோட்டல் இன்கம், இந்த கேட்டகரி ஒழுங்காக ஃபைல் பண்ணலைன்னா அதுக்கு பேர் டிஃபெக்டிவ். அண்ட் தென் இந்த மாதிரி அட்வான்ஸ் டேக்ஸோ இல்லை செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணால் தானே அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வரும். ஐடி ஃபைல் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அப்போ அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அப்போது அது ஓகேவாகும். அப்போ ப்ரூஃப் அட்டாச் பண்ணல அப்படின்னா அதுக்கு பேரும் அது என்னது, டிஃபெக்டிவ். ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு ஒழுங்காக அட்டாச் பண்ணலை அப்படின்னா அதுவும் என்னது, டிஃபெக்டிவ். தேர்ட் சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்ல, அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன், நீயா வந்து ஒன்று தப்பு ஒமிஷன் ஆயிடுச்சு தப்புன்னு வந்து ஃபைல் பண்ணியிருப்பேன் அந்த அப்டேட்டட் ரிட்டர்னில், அதுவே ஒழுங்காக பண்ணல, அப்டேட்டட் ரிட்டர்னே ஒழுங்காக நீ ஃபைல் பண்ணல, ஸோ அந்த டைமும் அது டிஃபெக்டிவ் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போவும் என்ன ஆகும், டிஃபெக்டாக ஆகும். ஸோ இந்த 3 திங்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா டிஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தவிர கண்டுபிடிச்சிட்டாரு. யார், அசஸிங் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்மக்கிட்ட சொல்லுவார். நம்ம யார், அசஸி. ஸோ நம்மக்கிட்ட ரீச் ஆகுதுல்ல, அதாவது அவர் கம்யூனிகேட் பண்ணி ரீச் ஆகிருக்கும்ல அந்த டேட்டு, சர்வ்டு, கம்யூனிகேஷன் இஸ் சர்வ்டு. அந்த டேட் நம்மளுக்கு டெலிவர்ட் ஆகல, அந்த டேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, 15 days கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த 15 daysக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணுமா, அது வந்து ரெக்டிஃபை பண்ணிடணுமா. அப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அசஸிங் ஆஃபீஸர் அந்த அசஸிங் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணிடுவார், ஓகே ரிட்டர்ன் ஃபைலு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை. இதே நம்ம வந்து 15 daysக்குள்ளே பண்ணலைன்னா என்ன ஆகும்,
இவன் வந்து ஃபைலே பண்ணலை, அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொள்ளுங்கன்ற மாதிரி நம்ம ஃபைலே பண்ணலன்னு சொல்லிடுவானுங்க. அதுதான் ஓகேவா. ஸோ நம்ம ஃபைல் பண்ணலைன்னா என்ன ஆகும், சாரி நம்மளோட டிஃபெக்டிவாக இருக்குது, நம்ம 15 டேஸ்க்குள்ளே ரெக்டிஃபை பண்ணலைன்னா என்ன ஆகும், நம்ம ஃபைலே பண்ணலை, நெவர் ஃபைல்டு அப்படிங்கிற போஸ்டிங்கை நம்மள்ட்ட கொடுத்துருவானுங்க. முத்திரையை குத்தி நம்ம ஃபைலே பண்ணலைன்னா என்னென்ன இன்ட்ரெஸ்ட், ஃபீஸு, பெனால்ட்டிலாம் நடக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கும் அப்ளை ஆகும். இதுதான் நடக்கும் எப்போது, அந்த டிஃபெக்டிவ் ரிட்டர்னில். இப்போ வந்து அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்னு பக்காவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போது நான் சொன்னேன்ல, ஒழுங்காகவே ஃபைல் பண்ணலன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிடுவானுங்கன்னு. அதுதான் அடுத்த கேட்டகரி, இந்த டிஃபால்ட். ஃபர்னிஷே பண்ணலைன்னா அவனுக்கு என்ன, ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று ஃபீஸு. இதுதான் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங், அதாவது பண்ணவே இல்லை, ரிட்டர்னே ஃபைல் பண்ணவே இல்லை, என்ன ஆகும்? சரி, ரிட்டர்ன் எதுக்குள்ளே ஃபைல் பண்ணணும்? நார்மலாக ஓஜி ரிட்டர்னுக்கே ஒரு டேட் இருக்கும்ல, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கே நம்ம வந்து, அதாவது ஓஜி ரிட்டனே நம்மளுக்கு ஒரு டியூ டேட் இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன டியூ டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே நம்ம வந்து 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கணும். ஸோ அந்த டியூ டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி தான், நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 4 கேட்டகரியாக நம்ம பிரிக்கணும். ஓகேவா. ஸோ என்னென்ன கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து இந்த மாதிரி நார்மலான ஒரு சேலரீடு பர்சன் இருப்பாங்கள்ல. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சேலரீடு பர்சன், அதாவது இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பென்ஷனர்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, இவங்களுக்கெல்லாம் நான் ஆடிட் கேசஸ், ஸோ ஆடிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் நான் ஆடிட் கேசஸில் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். தேர்ட் கேட்டகரியும் அதே தான், பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் இருக்குது. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் ஆடிட் கேசஸ். ஸோ பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனே ஆடிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த கேட்டகரி. பட் இந்த தேர்டாக இருக்கக்கூடியதுக்கு என்னது அப்படின்னா ஆடிட் கேசஸ். தேர்ட் கேட்டகரிக்கு ஆடிட் கேசஸ். ஃபோர்த் கேட்டகரி என்ன, இது வந்து நம்மளுக்கு ஃபைனலில் தான் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். இது இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், அதாவது இன்டர்நேஷ்னலுக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த 4 கேட்டகரிஸ் ஃபார் ஃபைலிங் டியூ டேட். ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி டேட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்படி பாதியாக வந்து போட்டுருங்க. இது வந்து நான் ஆடிட் கேசஸ் பொறுத்த வரைக்கும் வரிசையாக வரும். அப்படி ஜூலை, ஆகஸ்ட். இந்த பக்கம் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆடிட் கேஸும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படியே ஆர்டராக வரும். அக்டோபர், நவம்பர், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் அதாவது ஒரு எண்ட் ஆஃப் த மந்தோட டேட்டு. ஸோ ஜூலைக்கு 31, 31, 31, 30, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதான் வந்து டியூ டேட். ஸோ இந்த டேட்குள்ளே ஃபைல் பண்ணலனா தான் அவங்க என்ன ஆகுறாங்க, டீஃபால்ட்டாக ஆகுறாங்க. ஸோ இந்த டேட்டில் ஃபைல் பண்ணாலும் என்ன ஆகுறாங்க, டீஃபால்ட்டாக ஆகுறாங்க. டீஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன். ஸோ இதில் தான் அவங்களுக்கு என்ன இம்பேக்ட் ஆகுது, என்ன எஃபெக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஆகுறனால தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் ஃபீஸும் போடுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேஸு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போ நம்மள்ட்ட வாங்குவாங்க அப்படின்ற கேஸ் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸ் வந்து நான் டியூ டேட்டுக்கு அப்புறமா ஃபைல் பண்ணுறேன். ஓகேவா. டியூ டேட் நார்மலாக பார்த்தோம்ல இந்த 4 டேட்ஸு. ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகரி வந்து வராங்க அந்த பர்சனோ, ஸோ அந்த அசஸியோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டியூ டேட்லேருந்து அதுக்கப்புறமா பே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா. இன்னும் ஃபைலே பண்ணல அப்படின்னாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா. இப்போ இன்னும் ஃபைலே பண்ணல, இன்னொன்று டியூ டேட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து பண்ணுறாங்க. இப்போது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஆகும், பர் மந்த்துக்கு 1% அப்படிங்கிற கணக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிப்பாங்க. சரியா. இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்குவாங்க. இது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணார்ல, இவர் என்னைக்கு வந்து ஃபைல் பண்ணி முடிச்சாரோ அதோட அது எண்ட் ஆகிடும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் ஃபைலே பண்ணல அப்படின்னு இருக்கோம்ல, அவங்களுக்கு அவங்க அசஸ்மெண்ட் எப்போ முடியுது, ஸோ அப்போ தான் அது எண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அப்போ எவ்வளோ நாளுக்கு போடுவாங்க, எவ்வளோ நாள் அவங்க ஃபைல் பண்ணாமல் இருந்தாங்களோ அவ்வளோ நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. சரியா. ஓகே. இந்த சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸெப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, முன்னாடியே பே பண்ணியிருப்பாங்களா. ஸோ முன்னாடியே பே பண்ணி லேட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் மட்டும்தான் லேட்டு, ஆனால் டேக்ஸ் முன்னாடியே பே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகும், இந்த இன்ட்ரெஸ்ட்டு அப்ளை ஆகாது. ஸோ நாட் சார்ஜ்டு. ஓகேவா. புரியுதா. ஓகே டன். சரி, இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ ஓகே,
ஃபீஸ் எவ்வளோ வாங்குவாங்க? ஃபீஸு நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க டியூ டேட்குள்ளே ஃபைல் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸு 5000. எவ்வளோ? 5000 ருபீஸ். இல்லை இவங்க ஒரு ஸ்மால் டேக்ஸ் பேயராக இருக்காங்க. எப்படி? ஸ்மால் ஏன் இவ்வளோ பெருசாக எழுதுறீங்கன்னு கேட்காதீங்க. ஸ்மால் டேக்ஸ் பேயராக இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்களுடைய அந்த டேர்ன் ஓவர் இருக்கும்ல, அதாவது டோட்டல் இன்கம். ஸோ ஸ்மால் டேக்ஸ் பேருக்கு டோட்டல் இன்கம் இருக்கும்ல, அந்த டோட்டல் இன்கம் 5 lakh. ஓகே, ஸோ இந்த 5 lakh அமௌண்ட்டு உள்ளே இருந்துச்சுன்னா அப்போது ₹1000 மட்டும்தான். புரியுதா? நான் சொன்னேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 5000 ஃபீஸு. பட் ஸ்மால் டேக்ஸ் பேயர் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கன்செஷன் இருக்குது. என்னது? உங்கள் டோட்டல் இன்கம் 5 லட்சமே இல்லை. என்னது? 5 லட்சமே வரல, அதாவது 5 லட்சம் வரை தான் இருக்குது, அதுக்கு மேலே போகலை. புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் 1000 ரூபா மட்டும் இல்லை அதுக்கும் இல்லை மட்டும் என்ன பண்ணலாம்? ஃபீஸ் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் என்னது? ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்ப்போமா? அதாவது இந்த டிஃபால்ட் செக்ஷன் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஓகே, ஸோ இப்போ வந்து மிஸ்டர் யாராவது ஒரு பேர் சொல்லுங்கள். ஹரிஷ். ஓகேவா? ஸோ மிஸ்டர் ஹரிஷ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 3,50,000. ஓகே, ஸோ இந்த சேலரி வந்து 3,50,000. ஸோ இதுதான் வந்து அவங்க டோட்டல் இன்கம் எல்லாமே டெரைவ் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களோட சேலரி ஆக்சுவலாக 3,50,000 தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் என்னைக்கு பண்ணுறாங்க? 15th February தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து 31st Julyலே பண்ணிடணும். பட் எவ்வளோ மந்த் கழிச்சு பண்ணுறாங்க பாருங்கள், 15th February பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ 31st July தானே நார்மலாக சேலரிஸ் பர்சனுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் பண்ணலாமா? என்னைக்கு பண்ணுறாங்க? 15th February தான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த இயரோடதுல. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறப்போ இடையில எத்தனை மந்த் இருக்குது? ஜூலையா? ஸோ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி அண்ட் February வரைக்கும் வந்துருச்சு. ஸோ 1 2 3 4 5 6 7 மந்த்து என்ன ஆயிடுச்சு? 7 மந்த் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி வந்து இந்த செக்ஷன் அப்ளை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம்? ஸோ 1% அப்ளை பண்ணுவோமா? அப்போ என்ன ஆகும்? அந்த 7 மந்த்துக்கும் எப்படி கரெக்டாக அந்த இதுலேருந்து கால்குலேட் பண்ணும். கரெக்டாக 31st July டியூ டேட்டுக்கு நெக்ஸ்ட்லேருந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணும். ஆகஸ்ட்லேருந்து அவங்க என்னைக்கு கட்டிட்டாங்க அதோட நம்ம என் பண்ணிட்டோமா? ஃபெப்ரவரிலே என் பண்ணிட்டோமா? ஸோ அப்போ 7 மந்த்துக்கு என்ன பண்ணணுமா? 1% வந்து போடணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இங்கே இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போது ஃபீஸ் எவ்வளோ வரும்? அவங்க 5 lakh இருந்துச்சுன்னா அவங்களுடைய டோட்டல் இன்கம் 5 lakh இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? 1000 தானே கொடுப்போம். இவங்களுடைய டோட்டல் இன்கம் என்னது? சேலரியே 3,50,000 தான். கரெக்டாக? அப்போ 5 lakh மேலே வருமா? இல்லை. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மட்டும் போட்டால் போதும்? 1000 rupees மட்டும் அவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபீஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னு பார்த்ததுக்கப்புறமா என்ன பார்த்தோம்? ஸோ யார் யார்கிட்ட கம்பல்சரி ஃபைல் பண்ணணும், அதில் ஒருத்தவங்க சொன்னால் எக்ஸம்டடு, அது யாருன்னு பார்த்தோம். ஸோ கம்பல்சரி ஃபைல் பண்ணுறவங்க எத்தனை கேட்டகரிஸ் வந்தாங்க? 5 கேட்டகரிஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ என்னென்ன கேசஸில் என்னென்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஒரு 5 கேசஸில் அது என்ன பண்ணோம்? என்னென்ன ரிட்டர்ன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த ரிட்டர்ன்லாம் பார்த்தாச்சு, இவங்கெல்லாம் கம்பல்சரி ஃபைல் பண்ணணும்னு பார்த்தாச்சு. சப்போஸ் அவங்க பண்ணலைன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட் அண்ட் ஃபர்னிஷிங் ஆகும். ஸோ அதில் என்ன பார்த்தோம்? ஸோ டிஃபால்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் பே பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்று மிச்சம் இருக்குது. அது என்னது? ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ என்னென்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னேன்? 6 இருக்குதுன்னு சொன்னேன்னா, ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்து. ஓகேவா? ஸோ அந்த 6ல் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். என்னது? செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ்னால் ரொம்ப சிம்பிள். அசஸி இருப்பார்ல, அவரே என்ன பண்ணிப்பார்? டோட்டல் இன்கம் வந்து கண்டுபிடிச்சி அவரே என்ன பண்ணிடுவார்? ஏன்னா அதெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணும், பே பண்ணிடுறேன், எனக்கு என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுங்கள், என்னென்னலாம் வந்து ஃபீஸ்ன்னு சொல்லுங்கள், என்னென்னலாம் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுறேன்?
நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வர்றது தான் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ இது என்னது, பிஃபோர் ரிட்டர்ன் ஆஃப் ஃபைலிங் முன்னாடியே வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுவார், அதாவது டேக்ஸ் வந்து பே பண்ணிடுவார். ஓகேவா, இதான் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். ஸோ இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிட்டர்ன் இவர் வந்து இன்றைக்கி தான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், இந்த இயரில் இந்த டேட்டில் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் இந்த டேட்லேயே வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணிட்டார். ஸோ ரிட்டர்ன் இன்றைக்கி தான் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ எதை வந்து அவங்க ஃபைல் பண்ணுவாங்க, இதுக்கான ப்ரூஃப் அதில் அட்டாச் பண்ணி அன்றைக்கி வந்து அதில் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அப்படி தான் ஐடிஆரும் ஃபைல் பண்ணுவாங்க. முன்னாடியே வந்து டேக்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து லிங்க் பண்ணி அட்டாச் பண்ணி அதை வந்து இதில் ஃபைல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிலே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்குதுல்ல, இதில் சப்போஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லை அமௌண்ட், அவங்க பே பண்ண டேக்ஸு சஃபிஷியண்ட்டாக இல்லை, அவங்க பே பண்ண செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு இப்போ மொத்த டேக்ஸ் வந்து 60,000 வச்சுக்கலாம், இவர் வந்து பே பண்ணணும். ஆனால் இவர் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸில் 30K தான் வந்து பே பண்ணியிருக்காரு. ஓகேவா, இந்த 30Kவை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன ஆர்டரில் எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் ஃபிட் அப்படின்ற ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணும்னா அதுக்கு எடுத்துப்பாங்க இந்த 30,000. இது போக மீதி இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. இதுவும் போக மீதி இருந்ததுன்னா தான் டேக்ஸ்க்கு எடுத்துப்பாங்க. புரியுதா? ஸோ இந்த ஆர்டர் மறப்பீங்களா, ஃபிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் மறக்காதீங்க. இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணிப்பாங்க, இதை வந்து எடுத்துப்பாங்க அவங்க பே பண்ணுற டேக்ஸ். ஸோ ஃபுல்லாக கட்டிட்டார் அப்படின்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா எந்தெந்த ஆர்டரில் எடுத்துப்பாங்க, இந்த ஃபிட் ஆர்டரில் எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். பாயிண்ட்லாம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா பேன். என்னது பேன் என்ன பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் ரொம்ப 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 குரூஷியலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட எந்த வகையில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணுன்னாலும் ஒரு டிரான்சாக்ஷன்லையும் ஓகே நம்ம யார் அப்படின்னு சொல்கிறது இந்த பேன் தான். ஸோ இந்த பேன் கார்டு தான். ஓகேவா, ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் அசஸி. சரியா, ஸோ இந்த பேன் அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன்லையுமே நம்ம யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து இந்த பேன் அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துரும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணி வாங்கிடணும். இந்த ஹோல் செக்ஷன், அதாவது இந்த பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் பற்றி ஃபுல்லாகவே என்ன தான் அதில் ப்ரொவிஷன் இருக்கும் அப்படின்னா, யார் இந்த பேன் அப்ளை பண்ணணும், யார் கம்பல்சரி இந்த பேன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கும். இப்போது நம்ம பர்சன் வைஸ் பார்த்தோன்னா எனி பர்சன் அவங்களுடைய டோட்டல் இன்கம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதாவது எக்ஸிட் பண்ணிடுச்சு அப்படின்னா பிஃபோர் 31st மேக்குள்ளே என்ன பண்ணிடணும், அவங்க பேன் அப்ளை பண்ணிடணும். இதே அவங்க பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் ஆர் டர்ன் ஓவர் ஆர் கிராஸ் ரெசிப்ட் 5 lakh எக்ஸீட் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அவங்க ரெசிடெண்ட்டாக இருக்காங்க பட் நாட் இண்டிவிஜுவல் அப்படின்னா, ஸோ அந்த டைமில் அவங்களுடைய அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் 2,50,000 ஆர் மோர். ஸோ 2,50,000 ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போயும் அவங்க வந்து பேன் அப்ளை பண்ணணும். இல்லை அவங்க ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு மேனேஜர் டேரக்டராக இருக்காங்க, அண்ட் தென் டேரக்டர், நார்மல் டேரக்டர், தென் பார்ட்னர், ட்ரஸ்டியாக இருக்காங்க ஏதாவது ஒரு என்டிட்டியில், அதாவது எந்த என்டிட்டிலனா மேலே இந்த 5 lakh, ஸோ இந்த மேலே கொடுத்துருக்குற இந்த பர்சன்ஸில் வர அந்த லிமிட் எக்ஸீட் பண்ணுற மாதிரி இருக்கிற என்டிட்டியில் இந்த மாதிரி எம்டியாவோ டேரக்டராவோ பார்ட்னராவோ ட்ரஸ்டியாவோ இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்போ அவங்க பேன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பர்சன் 20 lakh அதுக்கும் மேற்பட்டு கேஷை வித்ட்ரா பண்ணணும் இல்லை டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணணும், பேன் வந்து அப்ளை பண்ணணும். பட் இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்து 31st May தான் டேட்டாக இருக்கும். ஓகேவா, பட் இந்த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்கும் இந்த பர்சன் இன்டென்டிங், அதாவது கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட், இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னதுன்னா, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபினான்ஷியல் இயர் இருக்கோ அதுக்கு முன்னாடி, பிஃபோர் த எண்ட் ஆஃப் தட் ஃபினான்ஷியல் இயர். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 7 days கேஷ் 20 லட்சம் கேஷாக டெபாசிட்டோ வித்ட்ராவோ பண்ணுறோம் அப்படின்னா 7 daysக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதே வந்து நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அதுக்கும் சேம் அட்லீஸ்ட் 7 days பிஃபோர் தட் ஓப்பனிங். ஸோ இதை வந்து பர்சன் பொறுத்த வரைக்கும். இதே ஒரு டிரான்சாக்ஷன் வைஸ் பார்த்தோன்னா, இந்த டிரான்சாக்ஷன் நடந்தாவே அவங்க வந்து பேன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் தான் விச் ரெக்வயர்ஸ் மண்டேட்ரி பேன் கோட்டிங். ஓகேவா, ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன்,
இந்த மாதிரி சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் மோட்டார் கார், இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதாவது நாட் டைம் டெபாசிட்டோ இல்லை பிஎஸ்பிடியோ இல்லை, ஓகே, நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, தென் அப்ளிகேஷன் ஃபார் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, அண்ட் தென் ஓப்பனிங் டிமேட் அக்கௌண்ட். இது 4த்துக்குமே த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது. சரியா? இதுக்கப்புறம் நம்ம நிறைய இடத்துல போகிற ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 50K தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்க கேட்டகரி மட்டும் நான் சொல்லுவேன் என்னென்னு. சரியா? ஓகே. ஸோ இப்போ பேமெண்ட், அதாவது ஹோட்டலுக்கோ இல்லை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கோ நம்ம வந்து 50K மேலே, அதாவது ஒன் டைம் நம்ம போகிறோம், அந்த 50K பே பண்ணுறோம் அப்படி, இந்த ஒன் டைம் கேஷாக இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருப்போம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒன் டைம் கேஷ் வந்து 50K எக்ஸீட் ஆனால், ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பேன் கோட்டிங் ரெக்குவயர்மெண்ட் மண்டேட்ரி. அண்ட் தென் இந்த மாதிரி ஃபாரின் ட்ராவல் ஆர் ஃபாரின் பர்ச்சேஸும் அதே மாதிரி கேஷ் மட்டும்தான் சொல்கிறாங்க, ஒன்லி இன் கேஷ் மட்டும்தான். சரியா? ஸோ தென் அப்போது என்னது 50K வந்து த்ரெஷ்ஹோல்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட் எனி மோடு, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு, இந்த மாதிரி கம்பெனி ஃபார் டிபெஞ்சர் ஆர் பாண்டுக்கு, நெக்ஸ்ட் ஆர்பிஐ ஃபார் பாண்டுக்கு, இந்த மாதிரி பேமெண்ட்டுக்கெல்லாம் எனி மோடு 50,000 எக்ஸீட் ஆனால். சரியா? இதுக்கு வந்து கேஷ் மோடு ஒன்லி, இதுக்கு எனி மோடு. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு இதுவெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பர் டே. என்னது? கேஷ் டெபாசிட் வித் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் பேங்க் டிராஃப்ட் ஆர் பே ஆர்டர், இது வந்து கேஷ் மட்டும். சரியா? ஸோ இதில் ஒரு நாளைக்கே வந்து 50K வந்து எக்ஸீட் ஆகுது. ஸோ அப்போயும் என்னது? இந்த பேன் கார்டு கோட்டிங் வந்து மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டைம் டெபாசிட், அதாவது பேங்க் நம்ம இங்கே பார்த்தப்போ இல்லை அது எங்கே வந்திருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ டைம் டெபாசிட் வித் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், நிதி ஆர் என்பிஎஃப்சி, நாட் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இது எக்ஸீடிங் 50 lakh ஆர் ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 5 lakh, இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருந்துச்சுனாவே என்னது? பேன் கோட்டிங் மேண்டேட்ரி. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஃபார் ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கேஷ் ஆர் டிராஃப்ட், இதுக்கும் அதே மாதிரி 50K இதுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்டுக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் 50K இருந்ததில்ல, இதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னதுன்னா கான்ட்ராக்ட் ஃபார் செக்யூரிட்டிஸ், அதாவது அதர் தேன் ஷேர்ஸுக்கு 1 lakh மேலே. ஓகேவா? என்னது? 1 lakh மேலே. ஸோ அதே வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கே. அதே மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஏதாவது சேல் ஆர் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கும் பர் டிரான்சாக்ஷனுக்கு 1 lakh மேலே எக்ஸீட் ஆனிச்சுன்னா. அதேமாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. ஸோ அது ஒரு ப்ராப்பர்ட்டியில், அதனால் ஹையஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 lakh. ஸோ அதோடைய ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ உள்ள அந்த கன்சிடரேஷன் 10 lakhக்கு மேலே எக்ஸீட் ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ பேன் வந்து மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் எனி அதர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் எக்ஸீடிங் 2 lakh. நார்மலாக சொல்கிறாங்க 2 lakhன்னு காமனாக. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பேன் கோட்டிங் ஓவர். செகண்ட் ப்ரொவிஷன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டாக இருக்கிற ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கோட்டிங். தேர்டாக இருக்க ப்ரொவிஷன் என்னது? ஆதார் கோட்டிங். ஸோ ஆதார் கோட்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா கவனிங்க. இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் வந்து கோட் பண்ணியிருக்கணும். அப்படி கோட் பண்ணல அப்படின்னா அவங்களுடைய பேனு இன்ஆப்ரேட்டிவாக ஆகிடும். என்ன ஆகிடும்? இன்ஆப்ரேட்டிவாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இன்ஆப்ரேட்டிவாக ஆகிடுச்சு. இது எப்படி திரும்ப ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா ₹1000 வந்து கட்டி இவங்க என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும் பேனை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண சொல்கிறாங்களே, ஸோ இது யாருக்கெல்லாம் கிடையாது? ஒரு சில பேருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெசைடிங் இன் ஜாம். ரெசைடிங் இன் ஜாம். நெக்ஸ்ட்டு செகண்டாக யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர். தேர்டாக யாருக்கு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 80+. ஃபோர்த்தாக யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா என்ஐசி. ஓகேவா? ஓகே. ஸோ யார் இவங்கெல்லாம் அப்படின்னா, ரிசைடிங் இன் ஜாம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், அசாம் அண்ட் தென் மேகாலயா. இவங்க 3 பேர், இந்த 3 ஜாமில் இந்த 3 ஸ்டேட்டில் வாழ்கிறவங்க நோ நீட். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு an individual who does not possess Aadhaar or enrollment ID and falls in any of these categories. ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு நான் ரெசிடென்ட். அதுக்கப்புறம் இந்த 80+ யாருன்னா தாத்தாஸ், பாட்டிஸ், இவங்களாம். நெக்ஸ்ட்டு நாட் அன் இண்டியன் சிட்டிசன். ஓகேவா? ஓகே டன். ஹூ இஸ் எக்ஸாம் ஃப்ரம் செக்ஷன் 139 ஆஃப் ஏ, அதாவது ஆதார் கோட்டிங்க்கு யாரெல்லாம் எக்ஸாம்டட் பார்த்தீங்கன்னா யார்? இந்த 4 பேர். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4th ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸ். யார் இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ்க்கெலாம் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு
அசிஸ்ட் பண்ணுறவங்க தான் இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அண்டர் செக்ஷன் 139B படி என்ன பாருங்கள், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸு லான்ச் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. ஸோ இதில் என்னென்னலாம் வரும், யார் இந்த பெனிஃபிட்டை வந்து அனுபவிக்கலாம், ஹூ கேன் யூஸ் இந்த டிஆர்பியை யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்டு ஹெச்யூஎஃப். சரியா? ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் யார் யூஸ் பண்ணக்கூடாது, யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க, இவங்களை வந்து யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணக்கூடாது, யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணப்படுதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நீங்கள் ஒரு என்ஆர்ஆ நான் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் டிஆர்பி கிடையாது. அண்ட் தென் நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் டிஆர்பி கிடையாது. ஓகேவா? ஓகே. சரி, யார் டிஆர்பியாக ஆகலாம், யார் டிஆர்பியாக ஆகலாம், அதாவது இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேரர்ஸ்லாம் யார் ஆகலாம், இந்த கொடைவலெல்லாம் யார் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய ஏஜ் 21 to 35 இருக்கணும். ஓகேவா? ஸோ காமர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டிகிரிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, மேக்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? இதில் யார் வந்து இருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மொதல் ஆளாக நம்ம தான். அண்ட் தென் லாயர்ஸ், அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு பேங்க்கில் இருக்கிற ஏதாவது ஒரு அசஸீஸ் ஆஃபீஸர்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களாம் என்ன பண்ண முடியாது, டிஆர்பியாக இருக்க முடியாது. சரியா? டன். அப்புறம் இன்னொரு குட் பாயிண்ட் என்ன தெரியுமா, இதில் டிஆர்பியாக இருக்கிறதுக்கு சிஏ இன்டர் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமா. அதாவது பேட்டில் இருக்கீங்களாம் சொல்கிறாங்கல்ல, அதுமாரி சிஏ இன்டர் பாஸ் பண்ணியிருந்தா கூட டிஆர்பியாக இருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு செக்ஷன், என்னது, என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ரிட்டர்ன் இந்த லெசனை படித்தோம்ல, அதை யார் வந்து சைன் பண்ணுவா, யார் வந்து வெரிஃபை பண்ணுவா. ஸோ அதான் வந்து இப்போ அடுத்தது. ஸோ இதுக்கும் இன்னொரு செக்ஷன் இருக்குது, டேக்ஸ் ஆன் அப்டேட்டட் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ டேக்ஸ் ஆன் அப்டேட்டட் ரிட்டர்ன். ஸோ இந்த டூ திங்ஸ்க்குமே நான் ஒரு டேபிள் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? டெலகிராம் குரூப்பில். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேபிள். பிகாஸ் அந்த டேபிள்லேருந்து கொஷின் வரத்துக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் சாப்டர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.